முத்துவையும் மீனாவையும் அலைய வச்ச விஷயம் வந்துட்டு இங்கே ஸ்வேதாவுக்கு நல்லாவே தெரியும். இதனால ஸ்வேதா வந்துட்டு அந்த ஃபினான்சியர் முத்துவையும் மீனாவையும் தானே மீட் பண்ண முடியாதுன்னு சொல்கிறாரு. இப்போ வீட்லேயும் வீட்டை பூட்டி சீலும் வச்சுட்டாங்க. இதுக்கு ஏதாவது ஒரு வழி, நம்ம தான் ஏதாவது உதவி செய்யணும் அப்படின்னு இங்கே ஸ்வேதா நினைக்கிறாங்க. ஸ்வேதா என்ன பண்ணுறாங்க, அந்த ஃபினான்சியர் முதல்ல எப்படிப்பட்டவர், அளவுக்கு அதிகமான வட்டி போடுறவரா, இப்படி அவர் மேலே ஏதாவது கேஸ் இருக்கா, அப்படி கேஸ் நம்ம ஏதாவது ஃபைல் பண்ணலாமா, இப்படி இதை பற்றின யோசனைகளை தான் இங்கே ஸ்வேதா வந்துட்டு யோசிச்சு அந்த ஃபினான்சியரை பார்க்க அவங்க இடத்துக்கு போகிறாங்க. ஃபினான்சியரோ ஸ்வேதா வந்திருக்கதை பார்த்ததும் உள்ளே வாங்க அப்படின்னு கூப்பிடுறாங்க. என்ன விஷயமா பார்க்க வந்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லை, என்னுடைய டாக்குமெண்ட் வச்சு கொஞ்சம் பணம் அவசரமாக தேவைப்படுது, அதனால தான் பார்த்துட்டு போகலாம்னு வந்தேன். எங்கள் ஸ்வேதா சொல்ல, என்ன பணம், எவ்வளோ பணம் தேவைப்படுதுன்னு சொல்லி கேட்குறாங்க. எனக்கு ஒரு 20 lakhs பணம் அவசரமாக கைக்கு தேவைப்படுது, இது என்னுடைய டாக்குமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கொடுக்குறாங்க. அப்படியான்னு சொல்லிட்டு அதை வாங்கி பார்க்குறவங்களும், சரி உங்கள் பற்றின டீட்டெயில்ஸ், இதை பற்றின எல்லாத்தையும் இந்த நோட்டில் எழுதுங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிக்கவும் செய்கிறாங்க. அதை தான் ஸ்வேதா வந்துட்டு வாங்கி பார்த்துட்டு, ஆல்ரெடி எத்தனை பேர்கிட்ட அவர் வந்து கடன் கொடுத்துருக்காரு அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த நோட்டில் இருக்குது. இதில் உங்களோட அட்ரஸ், ஃபோன் நம்பர்னு எல்லாத்தையுமே டீட்டெயில்ஸ் எழுதுங்க, அப்புறம் உங்கள் ஆதார் கார்டு நம்பர், இது எல்லாத்தையுமே கொடுங்க அப்படின்னு எல்லா டீட்டெயில்ஸையும் வரிசையை வாங்கிக்கவும் செய்கிறாங்க. பணம் ரெடியானதும் நானே உங்களை கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்ல, சார் டாக்குமெண்ட் அப்படின்னு சொல்லும்போது, டாக்குமெண்ட் என்கிட்ட இருக்கட்டும், பணம் ரெடியானதுன்னு சொல்லும்போது, சார் எனக்கும் நம்பிக்கை வரணும்ல, டாக்குமெண்ட் என்கிட்ட இருக்கட்டும், பணத்தை ரெடி பண்ணிவிட்டு சொன்னீங்கன்னா டாக்குமெண்ட்டை கொடுத்துட்டு நான் பணத்தை வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு ஸ்வேதா அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. ஃபினான்சியரும் சரி போய் பணத்தை ஏற்பாடு பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஆட்கள்கிட்ட சொல்லிட்டு அனுப்பி வச்சிடறாங்க. முத்து மீனாவை பார்க்க ஸ்வேதா போகிறாங்க. ஸ்வேதா போயிட்டு முத்து மீனா கிட்ட விஷயத்த சொல்ல, இப்போ எதுக்காக நீ அவர்கிட்ட போய் கடன் வாங்கணும் அப்படின்னு சொல்லி அங்கே முத்து வந்துட்டு ஸ்வேதாவை பார்த்து கேட்குறாங்க. ஸ்வேதா வந்து, இல்லை, அந்த கடன் வாங்க போகிற கேப்பில் அவரை பற்றி தெரிஞ்சுக்கலான்னு தான் நானும் போனேன், அவரை பற்றி எல்லா இடங்களையும் விசாரித்தேன். அது மட்டும் இல்லை முத்து அண்ணா, அங்கே நடந்த விஷயம் என்னென்னா சில விஷயங்களை வந்துட்டு ஸ்வேதா சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே முத்துவுக்கு மீனாவுக்கு அதிர்ச்சியாக இருக்குது. அதிர்ச்சி மட்டும் இல்லை, இது மூலமாக நம்ம வீட்டை நம்ம மீட்கிறதுக்கு நம்ம கேஸ் போடலாம் அப்படின்னு சூப்பராக சொல்லிடுறாங்க. இதை உடனே முத்துவும் மீனாவும் அண்ணாமலை கிட்ட சொல்லி, ஸ்ருதி ரவி கிட்ட சொல்லி, அம்மா கிட்ட சொல்லி எல்லாருமே வீட்டுக்கு முன்னாடி வந்து நிற்க வைக்கவும் செய்கிறாங்க. இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்ட சிந்தாமணியோ நேராக இந்த இடத்துக்கு ஓடி வரேன். ஏன்னா ஆள் இல்லாத நேரம் பார்த்து பூட்டை உடைச்சிட்டு வீட்டுக்குள்ளே போகலான்னு முடிவு பண்ணிட்டீங்களா? கோர்ட்டு மூலமாக இங்கே வந்து சீல் வச்சுருக்காங்க, அவ்வளோ ஈஸியாலாம் இந்த சீலை அகற்றிட்டு உங்களால் உள்ளே போக முடியாது. அதையும் அத்தை மீறி போனால் சட்டப்படி நடவடிக்கையும் எடுப்பாங்க. என்ன முத்தவும் மீனாவும் என்ன ஐடியா பண்ணி வச்சுருக்கீங்கன்னு சொல்லிட்டு அங்கே சிந்தாமணி கேட்க, ஃபினான்சியரே வராரு போலீஸோட. சார் நீங்கள் என்ன இங்கே அப்படின்னா அங்கே சிந்தாமணி ஃபினான்சியரை பார்த்து கேட்க, ஒரு நிமிஷம் அப்படின்னு ஃபினான்சியர் வந்து சிந்தாமணியை பார்த்து சொல்லிட்டு, நீங்கள் இங்கே சீலை எடுத்துகிட்டு அவங்கள உள்ளே அனுப்புங்களாம் அப்படின்னு சொல்ல, ஒன்றுமே புரியாமல் எல்லாரும் யோசிக்கிறாங்க. முத்து மீனா அவங்களுக்கு மட்டும்தான் விஷயம் தெரியும். ஸ்ருதியும் ரவியும் மனோஜனும் எல்லாருமே என்னாச்சு, என்ன திடீர்னு அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. சார் இவங்க மேலே எந்த தப்பும் இல்லை, மொத்த அமௌண்ட்டும் செட்டில் பண்ணிட்டாங்க. முதல்ல நீங்கள் இங்கேருந்து அவங்களுக்கு இதெல்லாம் சீலை பிரிச்சுட்டு உள்ளே அனுப்பிடுங்க சார் அப்படின்னு சொல்லிடுறாங்க. வீட்டோட சீலை வந்துட்டு அகற்றாங்க. முத்து மீனான மொத்த குடும்பமும் சிந்தாமணி மூலமாகவே உள்ளே போகிறாங்க. சிந்தாமணியை பார்த்துட்டே நிற்கிறாங்க. வந்த ஆஃபீஸர்ஸ் எல்லாரும் அந்த இடத்த விட்டு நகர்ந்து போக, என்ன சார் உங்களுக்கு என்ன புத்திக்கிட்டு ஏதாவது கெட்டு போச்சா, திடீர்னு நீங்கள் என்ன இப்படி மாறிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இல்லை மேடம், நான் சரியான முடிவு தான் எடுத்திருக்கேன்னு ஃபினான்சியர் சொல்ல, இங்கே பயங்கர கோவத்தில் இந்த சிந்தாமணி இந்த ஃபினான்சியர் அடிக்க கையை உங்க முத்துவும் மீனாவும் வந்து தடுத்து நிறுத்துறாங்க. அவர் நியாயமாக இன்னைக்கு தான் செயல்பட்டிருக்காரு, ஏன்னா அவரால் அப்படி தான் செயல்பட முடியும், அதை மீறி அவரால் வேறு எதையுமே பண்ண முடியாதுன்னு முத்துவும் மீனாவும் சொல்ல, என்ன சொல்கிறாங்கன்னு எதுவுமே புரியாமல் சிந்தாமணி பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஸ்வேதா வந்தவங்க அப்போ தான் விஷயத்த சொல்கிறாங்க. ஆல்ரெடி நான் அவருடைய ஆஃபீஸ்க்கு போனது இவர்கிட்ட கடன் வாங்குறதுக்காக இல்லை, இவர் எப்படிப்பட்டவர்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நானே அங்கே போனேன். அப்போ போகும்போது தான் அங்கே ஒரு சீட்டு என் காலுக்கு அடியில் கீழே தென்பட்டுச்சு. என்னை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாம் எழுதிட்டு அந்த பேப்பர் அவர்கிட்ட கொடுத்துட்டு கீழே குனியும் போது தான் அந்த பேப்பர் என் காலில் கிடந்தது. அதை தான் நான் எடுத்து பார்த்தேன். ஆல்ரெடி பணம் செட்டில்டுன்னு சொல்லி ஒரு பில்லை வந்துட்டு அரேஞ்ச் பண்ணியிருந்திருக்காரு. அதுவும் யாரு, இங்கே மனோஜ் பேர் போட்டு மனோஜ் எத்தனை லட்சம் கடன் வாங்கினாரோ அவர் பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாம் எழுதி அந்த பேப்பர் கீழே இருந்ததை நானும் கவனித்தேன். அந்த பேப்பரை நான் தான் எடுத்துகிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பேப்பரை வச்சு தான் நான் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட்டை கொடுத்தேன். என்ன காரணத்துக்காக அவர் இப்படிப்பட்ட ஒரு செட்டில்மெண்ட்டை வந்துட்டு முழுசாக மனோஜ் பண்ணிட்டாரு, 38 லட்சத்தை நான் வாங்கிட்டேன்னு சொல்லி பில் அரேஞ்ச் பண்ணியிருக்காரு. ஆனால் அது என்ன நடந்துச்சுன்னு இங்கே ஃபினான்சியரை கேட்டு அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு முத்துவ மீனாவும் அடுத்து பேச ஆரம்பிக்கிறாங்க சிந்தாமணிக்கிட்ட. என்ன, இந்த வீட்டோட பத்திரம் உன் பேருக்கு வரணும், பத்திரம் அவர் கையில் இருக்குது, பணத்தை கொடுத்தா தான் அந்த பத்திரத்தை நீயும் வாங்க முடியும். அதனால் மனோஜுக்கு பதிலாக மொத்த அமௌண்ட்டையும் நீ அங்கே ஃபினான்சியர் கிட்ட செட்டில் பண்ணிவிட்டு அவர்கிட்ட இருக்க பத்திரத்தை நீ வாங்கிட்டு போயிருக்க. இதுதான் உண்மையும் கூட.
ஏன்னா உனக்கு 38 லட்சம்ன்றது சாதாரண விஷயம். ஏன்னா அதை விட கோடிக்கணக்கில் இடம் போகிறதுக்கு இந்த வீடு இருக்கே, இதை விற்றாலே பல மடங்கு லாபம் பார்க்கலாம். அதனால தானே இந்த வீட்டு பத்திரம் கைக்கு கிடைச்சா போதும்னு சொல்லி பணத்தை செட்டில் பண்ணிட்டு இங்கே பத்திரத்தை வாங்கிட்டு போயிருக்கேன். அதுவும் இல்லாமல் சீல் வச்சிருக்க வீட்டை இப்படி இந்த ஆளு உன் கையில் ஒப்படைச்சிருக்காரு. அதுவே சட்டப்படியான ஒரு தவறான விஷயம்தான். இது போக மொத்த பணத்தை செட்டில்மெண்ட் பண்ணியாச்சுன்னு அவரே இங்கே பில்லும் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டாரு. இந்த பில்லை வச்சு தான் நாங்கள் இங்கே கம்ப்ளைண்ட் கொடுத்தோம் அப்படின்னு சொல்ல, இந்த பில்லை நான் அங்கேயே மிஸ் பண்ணிட்டு வந்துட்டேன்னா, இந்த ஃபினான்சர் என் கையில் இந்த பில்லை கொடுத்த போது நான் தான் வேண்டான்னு தூக்கி வீசிட்டு வந்தேன். அது இந்த ஸ்வேதா கையில் அப்படின்னு நினச்சி ரொம்ப அதிர்ச்சியில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நின்றுட்டு இருக்காங்க இங்கே சிந்தாமணியும். அங்கே இருக்க ஃபினான்ஸரும், நான் இதுக்கு மேலே எதுவும் செய்ய முடியாது, எனக்கு என்னுடைய ஃபினான்ஸ் ரொம்ப தொழில், இது ரொம்ப முக்கியம், அதுக்காக நான் என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள் மேடம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, யோ உன்னை நம்பி ஒரு பொறுப்பை ஒப்படைச்சதுக்கு கடைசியில் அப்படின்னு சொல்ல, இப்போ இந்த வீடு இந்த வீட்டு பத்திரம்னு எல்லாமே எங்கள் கைக்கு வரப்போகுது சார். ஒரு நிமிஷம், இவங்க கையில் இருக்க இந்த பேப்பர்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் வாங்கி கொடுத்துட்டிங்கன்னா நல்லா இருக்கும். திரும்ப அதை வச்சு பிரச்சனை பண்ண மாட்டாங்கன்னு என்ன நிச்சயம்? சிந்தாமணி எங்களுக்கு 38 லட்ச ரூபா பணத்தை வாங்கி அதை அவங்க கையில் ஒப்படைச்சிருக்காங்க. எங்களுக்கு ஃபேமிலி ஃப்ரெண்டே இவங்க தான். இவங்க கையில் பத்திரம் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது, என்னம்மா பத்திரத்தை கொடுக்குறீங்களா இல்லையான்னு சொல்லி கேட்க, சட்டப்படி இங்கே கேஸ் நடந்துகிட்டு இருக்கும்போது அவங்கக்கிட்டேருந்து இந்த வீட்டு பத்திரத்தை நீங்கள் வாங்கியிருக்கக்கூடாது, அதனால் இந்த வீட்டு பத்திரத்தை இவங்க கையில் ஒப்படைக்கிறதா சரி அப்படின்னு போலீஸு சொல்லிடுறாங்க. முத்துவ மீனா அந்த குடும்பம்னு எல்லாருமே பார்த்து சிரிக்க, சிந்தாமணியும் இங்கே அந்த பத்திரத்தை அவங்க கையில் ஒப்படைக்கவும் செய்கிறாங்க. முத்து மீனா அதை வாங்கி பார்த்து சந்தோஷப்பட, ஸ்வேதாவால் இதை நடந்ததை நினச்சி வீட்டில் இருக்க எல்லாருமே ரொம்ப திருப்தியோடையும் சந்தோஷத்தோடையும் இருக்க, இந்த ஊரே வேடிக்கை பார்க்கணும், நாங்கள் அவமானப்படணும், இதுதானே உன்னுடைய ஆசை? ஓ மூலமாகவே இப்போ நாங்கள் இந்த வீட்டுக்குள்ளே போக போகிறோம், எங்களுக்கு எந்த அவமானமும் இல்லை, அவமானப்பட்டு நிற்கிறது நீ தான் அப்படின்னு முத்துவ மீனாவும் சொல்ல, அடுத்தவங்க சொத்துக்கு என்னைக்கு ஆசைப்பட்டாலும் அவமானம் உனக்கு தான் வந்து சேரும் அப்படின்னு சொல்கிறாங்க. கூடியிருந்தவங்க பல பேரும், இந்த சிந்தாமணி எப்படிப்பட்ட ஆளாக இருக்கா பாரு, இந்த மீனா தேர்தலில் நின்று சங்க தலைவி எலெக்ஷனில் ஜெயிச்சிட்டான்றதுக்காக அவங்க வீட்டையே இப்படி எழுதி வாங்க முயற்சி பண்ணுறா பாரு, இவளையெல்லாம் சும்மாவே விடக்கூடாது, இவன் மேலே கேஸ் போட்டு உள்ளே தள்ளணும். கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்கல்ல, அந்த கம்ப்ளைண்ட் படி இவங்களுக்கு நல்ல ஆக்ஷன் எடுக்கட்டும். இவளை மாதிரியான ஆளெல்லாம் என்றைக்குமே சங்க தலைவியாக நிற்க வைக்கவே கூடாது. இவெல்லாம் இங்கே இருக்கிறதுக்கோ வாழ்கிறதுக்கோ தகுதியான ஆளே கிடையாது. இவளை மாதிரியான இருக்க ஆட்கள்னால தான் ரவுடிசமும் பெருகிட்டு இருக்கு. அப்படி இப்படின்னு சொல்லி அங்கே இருக்கவங்க எல்லாரும் இந்த வாய்க்குள்ளே முணுமுணுத்து பேச அதெல்லாம் கேட்ட சிந்தாமணி அவமானத்தோடு நிற்கிறாங்க. நீ வா மீனா, நம்ம உள்ளே போகலான்னு சொல்லிட்டு மீனாவை கூட்டிகிட்டு அம்மா அப்பான்னு எல்லாரையும் கூட்டிகிட்டு முத்து உள்ளே போகவும் செய்கிறாங்க. தான் வீடு தங்களுக்கு கிடைச்சதில் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. உள்ளே போனதுக்கு பிறகு அங்கே இருக்க மனோஜ், நம்ம பணத்தை செட்டில் பண்ணவே இல்லை, சிந்தாமணி நமக்காக இவ்வளோ பெரிய விஷயத்த பண்ணியிருக்காங்க பாத்தியாமான்னு சொல்ல, ஊங்கி பண்ணலான்னு ஒரு விஜயை வந்துட்டு மனோஜ் கண்ணத்தில் விடவும் செய்ய, என்னாச்சுமான்னு சொல்லும்போது, அந்த சிந்தாமணியை நம்ம குடும்பத்தை குடி கெடுக்கிறவளா இருக்கான். அவன் இந்த பணத்தை வாங்கினதே, இந்த பணத்தை கொடுத்து பத்திரத்தை வாங்கினதே இந்த வீட்டை அடையணுன்ற ஒரு நோக்கத்துக்காக தான். இன்னமும் அவளை நம்பிட்ட திடீரியான்னு சொல்லிட்டு அங்கே விஜயா அந்த மனோஜ் கணத்தில் ஓங்கி பலான்னு ஒரு அறையை விட்டுறாங்க. மனோஜோ அப்படி அமைதியாக நிற்க, இதுக்கப்புறம் இந்த பத்திரத்தை நான் என்ன பண்ணணும்னு முடிவு பண்ணிக்கிறேன். இனி இந்த வீட்டுக்கோ இந்த பத்திரத்துக்கோ எந்த உரிமையும் அவனுக்கு இல்லை. சிந்தாமணி 38 லட்ச ரூபாய் கேட்டு நம்ம கிட்ட டார்ச்சர் பண்ண முடியாதான்னு சொல்லி ஸ்ருதி ரவையும் கேட்க, அந்த லேடி எதுக்காக நம்மளை டார்ச்சர் பண்ணணும்? 38 லட்ச ரூபாயை வாங்கினவன் இதோ நிற்கிறாடின்னா மனோஜ் கேட்குறதா இருந்தால் அந்த சிந்தாமணி மனோஜ் கிட்ட தான் கேட்கணும். மனோஜ் தான் அந்த பணத்தை திருப்பி கொடுக்கணும் அப்படின்னு சொல்ல, டேய் நான் எதுக்குடா கொடுக்கணும்னு சொல்ல, ஏண்டா வாங்கி செலவு பண்ணும்போதோ தெரியல, அதை திருப்பி கொடுக்கும்போது மட்டும் உனக்கு ரொம்ப கவலையாக இருக்கா? சிந்தாமணிக்கிட்ட அந்த பணத்தை நீ தான் திருப்பி கொடுக்கணும். இந்த வீட்டுக்காக வேணா சிந்தாமணி மொத்த பணத்தையும் கொடுத்து வாங்கணும்னு நினச்சிருந்துருக்கலாம். ஆனால் அதுக்காக அவங்க பணம் அவங்க கிட்ட போய் சேர்ந்து தாகணும். இப்படி ஈஸியாக எல்லாம் முடிஞ்சிருச்சேன்னு மட்டும் தப்பிச்சலாம் நினைக்காத. அந்த சிந்தாமணிக்கிட்டேருந்து நீ தப்பிக்கவே முடியாதுன்னு மனோஜை பார்த்து விரட்டிட்டு முத்துமீனா உள்ளே போக, மனோஜோ பயந்து போய் நிற்கிறாங்க. அந்த பணத்தை நம்ம எப்படி திருப்பி கொடுக்க போகிறோம் அப்படின்னு ஒரு கவலையோடு இருக்காங்க. ஒரு வழியாக விஜயாவுக்கு இந்த வீட்டுக்கு திரும்ப வந்தது சந்தோஷம்தான். இன்னொரு பக்கம் இந்த சிந்தாமணி இனி சும்மா இருக்க விட மாட்டாளேன்ற ஒரு எண்ணமும் பயமும் இங்கே விஜயாவுக்குள்ளே இருக்கு. ஆனால் முத்துமீனா ரொம்ப தைரியமாக இருக்காங்க. இவ்வளோ பெரிய விஷயத்த நம்ம கடந்து வந்துட்டோம், நிச்சயமாக அந்த சிந்தாமணின்ற ஒரு லேடியையும் நிச்சயமாக நம்மளால் கடந்து வர முடியும் அப்படின்ற நம்பிக்கை நிறையவே இருக்குன்னு ரெண்டு பேரும் மனசார ரொம்ப முழு மூச்சாக நம்பவும் செய்கிறாங்க.